இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா? சென்னை திருவேற்காட்டில் வீடுகளை இடிக்க நோட்டீஸ் ஒட்டப்பட்டதை எதிர்த்து போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். சரி, நான் கேட்கிறேன், நீங்க பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னவே வேற பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே, இந்த தலைவர்கள் தானே. அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? யார் பொறுப்பேற்கிறது? இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா? அப்ப ஏரின்னு தெரியாதா? இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு? இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் உரிமை, ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா? இந்த ரோட போட்டவன் யாரு? ரோட போடும்போது இதை ஆக்கிரமிச்சு கட்ட வீடு, இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல? வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும் இந்த மரம்? இன்னைக்கு வந்து திடீர்னு வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடினா என்ன அர்த்தம்? சரி, இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க புரியாத என்ன வாக்க போற? சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க. ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும். இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சிக்குள்ள விழுந்திருக்கு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும். உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். சும்மா தேவையில்லாம இதை இடிக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.